எனக்கு நான் வந்து ஒரு ஃபேனாக வெளியில் வந்து ஒரு கலைஞனை நான் பேசும்போது டெஃபினட்டாக எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. சார், இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு முதல் படத்திலேயே முதல் பாட்டு பாடிய ஒரு பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைய தீர்ப்பு படத்தில் சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்து நாளெடுத்து நீ படித்து மண்ணின் மானம் காப்பதற்கு நீங்கள் தானே நாடாளும் ராஜாக்கள், இந்த நாளும் வாழாத ரோஜாக்கள், நாம் யாவரும் ஓரினம் ஓர்குலம் வேதமும் இல்லையே, சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. கடவுள் ததாஸ்து தேவதைகள் சொன்னது போல 33 வருஷம் முன்னாடி நாளைய தீர்ப்பில் அண்ணன் இசை ஞானி அவர்கள் என்னை பாட வைத்த இந்த தருணம் இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சராக விஜய் சார் இருக்கிறது வந்து எனக்கு அளவுக்கு மீறிய சந்தோஷம். நிறைய நல்ல காரியங்கள் மனதில் நம்ம எல்லோருக்கும் நடக்கும் அப்படின்னு மனதார நம்புகிறேன். 100% அவர் வந்து செய்வார். 100%. தேங்க்யூ சீஃப் மினிஸ்டர் அவர்களே. நல்லா இருக்கு சார். இப்போது வெரி வெரி ஹாப்பி. இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்ததோ, ஸ்கூல் ஜோனில், ரெசிடென்ஸ் ஜோனில், மெடிக்கல் ஜோனில், எல்லா இடத்துலையும் ஒரு சேஃப்டி இதில் லிக்கர் ஜோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்க விஷயங்கள். இது போல் நிறைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் எல்லாமே பார்த்துட்டார் சார். பேர் புகழ், காசு, பணமாக, ஃபாரினில் ஒரு ஹீரோவாக நடிக்கிறது, ஒரு ஹீரோவாக புகழ், அதெல்லாமே ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசைகள் தானே மனிதனை வாழ வைக்கும். அதெல்லாமே தாண்டி ஒரு இடத்துக்கு போயாச்சு. ஸோ மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஆர்வம் தான் தெரியுது அவருடைய ஒவ்வொரு செயலில். கண்டிப்பாக அவர்கிட்டேருந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம், நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் மை பர்சன் சார். அது எனக்கு நான் வந்து ஒரு ஃபேனாக வெளியில் வந்து ஒரு கலைஞனை நான் பேசும்போது டெஃபினட்டாக எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. சார், வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது நேஷனல் அவார்ட்ஸ் நம்ம தமிழுக்கு கிட்டத்தட்ட 13-14 கழிச்சிருக்கு. அவங்க எவ்வளவு, ஏன்னா நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், சிங்காரவேலன், ரொம்ப வருஷம் முன்னாடி. கமல் சார், இளையராஜா சார் சொந்த படம். அது வந்து காலையில் 6 மணிக்கு போனால் கமல் சார் உட்பட எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. 5:40க்கு வித்து மேக்கப் ரெடியாக இருக்காங்க. எல்லோரும் எந்திரிச்சு வணக்கம் சொன்னாங்க. அடுத்த நாள் 5:30 மணிக்கு இருக்காங்க. 6 மணிக்கு போகல, 5:30 மணிக்கு, அரை மணி நேரம். ஏன்னா கமல்ஹாசன் சார் அந்த டெடிக்கேஷன் சார். அவங்க டெடிக்கேஷன், படம் ஓடுதோ இல்லையோ, ஒரு 6 months 7 months ராப்பகலாக உழைச்சி ஒரு படம் ரெடி பண்ணுறாங்க. ஒரு 100 ரூபாய் டிக்கெட் நம்ம வாங்கிட்டு வச்சு நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அது வேறு விஷயம். பட் அந்த உழைப்புன்றதுக்கு பலன் நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு கிடைக்கும் போது இன்னும் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. சார், இல்லை சார், நிறைய ஜாப்ஸ் வரணும் யங்ஸ்டர்ஸ்க்கு. அதுதான் என்னுடைய ஆசை. என்னென்னா நிறைய ஐடி ஹப்ஸ் கொண்டு வரணும், நிறைய பிஸ்னஸ் செக்டார்ஸ் நிறைய டெவலப் ஆகணும். இதனால் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன்ஸு ஜப்பானோ, சிங்கப்பூரோ, அமெரிக்காவோ யோசிக்காமல் நம்ம தமிழ்நாட்டில் சூப்பராக இருக்குது. இப்போ ஹைதராபாத் ஓரளவுக்கு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இங்கே சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் சரியாக படிக்கலை. 10ஆம் கிளாஸ் 4 வாட்டி எழுதுனேன். படிக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப மரியாதை எனக்கு.